ஹாய் வீவர், நான் உங்கள் டாக்டர் குமார் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் பார்க்கக்கூடிய ஒரு என்ன தலைப்புன்னு கேட்டிங்கன்னா, ஆண்குறியின் மேலே தடவக்கூடிய சில பொருட்களை வரிசையாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி ஆண்குறி எழுச்சியை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு ஆயின்மெண்ட்டை பார்க்க போகிறோம். ஏறத்தாழ இன்றைக்கி நிறைய பேட்டர்ன் மெடிசன் வந்துருச்சு. நம்ம அதெல்லாம் ஒரு பக்கம் அவர்களும் ஆராய்ச்சி செய்துபட்டு முறையான பேப்பர் ஒர்க்லாம் பண்ணி தான் அதை வெளியிடுறார்களே ஒழிய அதில் எந்த ஒரு தவறோ மாற்று கருத்தும் கிடையாது. அவைகளும் நல்ல மருந்துகள் தானே ஒழிய கிளாசிக்கலாகவே பல நூற்றாண்டுகளாகவே நமது பாரம்பரிய சித்த ஆயுர்வேத மருத்துவத்தில் சொல்லப்பட்டுள்ள கிளாசிக்கல் ட்ரக்ஸை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வரிசையில் நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு தைலம் தான், ஆனால் ஆயின்மெண்ட் பேஸில் இருக்கும். அதைத்தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது எப்படி செயல்படுது, ஆண்குறி எழுச்சியை எப்படி ஊக்குவிக்குது அப்படிங்கிறத அந்த நிகழ்ச்சியில் பார்க்க போகிறோம். நிகழ்ச்சியை பார்க்க போகிறதுக்கு முன்னாடி வழக்கம் போல் உங்களோட ஒரு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள். அதே நேரம் மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்கள். நான் உங்கள் டாக்டர் குமார். வாங்க நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். சரிங்களா? பொதுவாக இந்த ஆண்குறி மெக்கானிசம், எழுச்சி மெக்கானிசம் ஒரு தசையாலேயோ எலும்புகளாலோ அதாவது தூண்டப்படுவது இல்லை. நான் சொல்கிறது எழுச்சி. ஆண்குறியில் ஏறத்தாழ 2 வகையான ஆர்டரியும் ஒரு வெயினும் இருக்குது. 3 வகையான தசைகளும் அதில் காணப்படுது. இதில் பார்த்திங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த எழுச்சி அதிகரிக்கக்கூடிய இந்த மெக்கானிசம் முழுக்க அதில் இரத்த குழாய்களுடைய இதில் அது செயல்படுது. சரிங்களா? இரத்த குழாய்களுடைய பணிகளில் செயல்படுது. இதற்கு மூல காரணமாக இருக்கிறது பிளட்டில் நைட்ரிக் ஆக்சைடு லெவலை அதிகப்படுத்தும் பொழுது இந்த இரத்த தந்திகள் நீட்சி அடைந்து ஒரு இன்டர்லாக்கிங் மெக்கானிசம் ஆகி நின்று ஆண்குறி எழுச்சி அடையுது. அப்போ இந்த எழுச்சி அடையும் பொழுது இது நார்மல் மெக்கானிசம். இதை பற்றி சில வீடியோக்கள்லாம் போட்டிருக்கேன். முந்தைய வீடியோக்களில் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வாங்க. இதை பாதிக்கக்கூடிய சில ஃபேக்டர்ஸ் நம்ம இதில் இருக்குது. சரிங்களா? அதை நம்ம பார்க்கணும். பொதுவாக நோய் நாடி, நோய் முதல் நாடி, அது தணிக்கும் வாய் நாடி வாய்ப்பச் செயல்னு சொன்ன மாதிரி எது அந்த நோயை கிரியேட் பண்ணுதோ அதை நம்ம காசட்டிக் ஃபேக்டரை, ரூட் ஃபேக்டரை நம்ம ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிட்டோம்னாலே இந்த பிரச்சனை முழுக்க சால்வ் ஆயிரும். சரிங்களா? நம்ம பிசியாலஜிக்கலாக ஆண்குறி எப்படி எழுச்சி ஆகுதுங்கிறத நம்ம பார்த்துட்டோம். இந்த இதில் அது எழுச்சியை தடை செய்யக்கூடிய காரணங்கள் பார்க்கும் பொழுது, நம்பர் 1 ஹார்மோன் குறைவு, ஒபேசிட்டி, டயாபெட்டிக் கண்டிஷன், அதே நேரத்தில் இரத்தத்தில் வரக்கூடிய குழாய்களில் பாதிப்பு, புரோட்டீன் மெக்கானிசம், அதே நேரம் இரத்த குழாய்களில் அர்த்ரோஸ்க்ளீரோசிஸ்ன்னு சொல்லக்கூடிய சில அடைப்பு, சில நேரம் ஸ்கேல்ஸ் ஃபார்மேஷன் அப்படிங்கிற மாதிரியான சூழ்நிலைகள் வரும்பொழுது இந்த ஆண்குறி எழுச்சி தடை செய்யுது. சரிங்களா? இந்த மாதிரி தடை செய்யப்படும் பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, ஹார்மோன்ஸ் வரும்பொழுது பார்த்திங்கன்னா லோ லிபிடோ இருக்க வைக்கும். ஆண்குறி இப்போ டயாபெட்டிக் இருக்கும்பொழுது என்னென்னு கேட்டிங்கன்னா, இதில் பார்க்கும்போது நம்ம அந்த இரத்த குழாய்கள் முழுக்க டேமேஜாக முழுக்க அது பாதிக்கப்பட்டு என்னாகுன்னு கேட்டிங்கன்னா, நாளாக அந்த இரத்த குழாய் பாதிக்கப்பட்டு அது இந்த எழுச்சியை தடை செய்யக்கூடிய ஒரு இதாகும். அதே நேரத்தில் ஒபேசிட்டி ஆகி வரும்பொழுது நம்ம உடம்புல உள்ள அந்த ஹார்மோன் சிந்தசிஸ் ஃபேக்டர் பாதிக்கப்பட்டு வரதுனால அது இன்னும் கொஞ்சம் பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. சரிங்களா? ஹார்மோன் டயாபெட்டிக்கான இரத்த குழாய்கள் டோட்டலாக டேமேஜ் ஆகிட்டு அது பாதிக்கப்பட ஆரம்பிக்குது. சில நேரம் ஒபேசிட்டி டிசார்டர் இருந்தாலும் கூட அந்த புரோட்டீன் மெக்கானிசம் பாதிக்கப்பட்டு இது பண்ணக்கூடியது. அதில் பார்க்கும் பொழுது இந்த இரத்த குழாய்களில் சில நேரம் வரக்கூடிய சில பிரச்சனைகள்னால என்னான்னு கேட்டிங்கன்னா, இந்த எழுச்சி தடை செய்யக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். பொதுவாக நிறைய பேர் இதை லிகமெண்ட்ஸ் ஆர் மசில்ஸ் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்ருக்காங்க. ஆனால் அது தவறான ஒரு இது. முழுக்க இந்த இன்டர்லாக்கிங் பிரச்சனை அமைப்பில் உள்ள இரத்த தந்துகினால் தான் இந்த ஆண்குறி நீட்சியானது நடைபெறுகிறது.
சரிங்களா. இதற்கு மூல காரணமாக இருக்கிறது ஒரு நைட்ரிக் ஆக்சைடுங்கிற ஒரு இதுதான் நம்மங்கிறத நம்ம முக்கிய மூலப்பொருள் தான்ங்கிறத நம்ம வந்து இது பண்ணணும். அதே நேரத்தில் வந்து இது வந்து நம்ம வந்து புரோட்டீன் உணவுகள் மூலம் தான் எடுத்துக்கிறக்கூடியது. சரி, இப்போ நம்ம பார்க்கக்கூடியதில் வந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா இந்த ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ்னால் வந்து சில நேரம் வந்து ஆண்குறி எழுச்சிகள் வந்து பாதிக்கப்படும். தசைகள் சுருக்கம் இருக்கும் பொழுது அந்த தசைகளுடைய நிறைய உடலுறவு பண்ணி என்னான்னு கேட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வந்து அந்த தசைகள் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். சரிங்களா. அதனால் அந்த இரத்த குழாய்களுடைய இப்போ ரிட்டர்ன் வர்றது போகிறது இதனால் வந்து அந்த இதில் வந்து பாதிக்கப்பட ஆரம்பிச்சிடும். நார்மலாக வந்து எந்த ஒரு இது பண்ணிகிட்டு இருந்தோம்னாலுமே அது வந்து சில பிரச்சனைகளுக்கு வந்து உள்ளாகும். ஒரு கருவியோ ஒரு மோட்டாரோ ஒரு வீட்டில் உள்ள உபயோக பொருட்களோ நம்ம பயன்படுத்தும் பொழுது ரெகுலராக இது பண்ணும்போது வியர் அண்ட் டியர் வந்து இருக்கக்கூடிய ஒரு இது. அதே மாதிரி மெக்கானிசம் தான் அந்த ஆண்குறியிலே நடக்குது. சரிங்களா. அப்போ வந்து இந்த ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ் வரும்பொழுது என்னான்னு கேட்டிங்கன்னா சம்திங் டெபாசிட் இருந்தால் இரத்த குழாய்களில் வந்து நடக்குது. ஒன்லி எய்தர் ஃபேட்டாக இருக்கலாம், சில நேரம் ஸ்கேல்ஸாக இருக்கலாம். சரிங்களா. இந்த மாதிரியான இதுகள்னால இருக்கும்பொழுது அந்த இரத்த குழாய் முழுக்க போய் வரும்பொழுது தடைபட்டுரும். அந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு தான் நம்ம இந்திய மருத்துவத்தில் சித்தா ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய மயன தைலம்ங்கிற தைலம் வந்து மிக நல்ல ஒரு செயலை வந்து செய்யக்கூடியது. இதில் வந்து வேக்ஸ் இருக்குது, மஞ்சள் இருக்குது, சுக்காங்கல்ல போட்டு அதில் வந்து வாழை வடித்தல் முறையில் வந்து அப்படியே வந்து பானையை வந்து அது ஒரு ப்ராசஸ். சித்தா ஃபார்முலேஷனில் பல வகையான இதில் வந்து சொல்லியிருக்காங்க. எந்த மருந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி அரைச்சி கொடுக்குறது அந்த மாதிரிலாம் வருது இருந்தாலும் கல்வத்தில் பண்ணுறது, குளித்தைலம் இருக்குது, அதே மாதிரி புடம் போட்டு எடுக்கிறது, இந்த மாதிரி நிறைய அது அந்த காலத்தில் எப்படி தான் அதை பற்றி கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அப்போ இந்த மாதிரியான ஒரு செக்டார் வந்து இருக்குங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதில் அந்த அளவுக்கு நம்ம முன்னோர்கள் வந்து நம்ம இந்த மருத்துவத்தில் வந்து ஒரு பெரிய வந்து ஒரு அளப்பரிய பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் வந்து கிடையாது. சரிங்களா. அந்த மாதிரி வரும்பொழுது இந்த தைலம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டில்களில் வரும்பொழுது மேனுஃபேக்சரிங் பண்ணி வரும்பொழுது அந்த மெழுகு வந்து கொஞ்சம் வந்து சாலிட் ஸ்டேஜில் வந்து மாறிடும். ஆயின்மெண்ட் பேஸில் இருக்கும். அது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் சுடுதண்ணியில் நீங்கள் வைக்கும் பொழுது என்னன்னு கேட்டிங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகிடும். சரிங்களா. மெல்ட் ஆகும் பொழுது இளம் வெதுவெதுப்பான ஒரு இதில் வந்து வரும் பொழுது இந்த ஆண்குறியில் வந்து நம்ம தடவும் பொழுது வந்து அந்த வந்து மெழுகுக்கு ஒரு இது வந்து சில ப்ராப்பர்ட்டி வந்து இருக்குது. ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் பண்ணுதா அல்லது வந்து வேறு எதுவும் ப்ரெஷருடைய வேரியேஷனால் அந்த இரத்த ஓட்டத்தை அதிகரிக்குதாங்கிறத இன்னும் வந்து அது ஆராய்ச்சிக்கு உட்படுத்தப்படக்கூடிய ஒரு பொருள். சரிங்களா. இன்னும் வந்து அதுக்கான பேப்பர் ப்ரெசன்டேஜ் எல்லாம் வந்து இன்னும் வந்து அந்த மருத்துவத்தில் வந்து செய்யப்பட வேண்டியிருக்கு, செஞ்சுட்டு இருக்காங்க. சரிங்களா. அந்த அளவுக்கு உள்ள இந்த மருந்துகள் வந்து அதில் சொல்லி கொண்டு வருவது வந்து கைகால் சுளுக்கு, உடம்பு வலி, இந்த மாதிரியானது சொல்லிட்டு வரும் பொழுது அந்த பாடல்களை சொல்லிட்டு வரும் பொழுது இந்த ஆண்குறி தளர்ச்சியை பற்றியும் அதில் வந்து ஒரு குறிப்பு வந்து காணப்படுது. இதை நீங்கள் வந்து அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற ஆயுர்வேத சித்த மருத்துவர்கள்ட்ட நீங்கள் கேட்டிங்கன்னா கூட விளக்கமும் கொடுத்துருவாங்க. அந்த ப்ராடக்ட்டும் உங்கள்கிட்ட வந்து இருக்கும். இதை வந்து என்ன பண்ணிக்கிட்டு நான் சொன்ன மாதிரி வந்து கொஞ்சம் ஹாட் வாட்டரில் வச்சுக்கிட்டு அந்த மைல்டாக வந்து தடவி விட்டு இது பண்ணும் பொழுது இந்த ஆர்த்தரோஸ்க்ளீரோசிஸ் அதாவது இரத்த குழாய்கள் எதுவும் பிரச்சனைகள் இருக்குதா அல்லது மைல்டாக அந்த தசைகள் வந்து ரொம்ப வந்து ஃபார்மேஷன் இல்லாமல் அதாவது செயல் இழந்து போய் இருக்குதா இதை கூட அது வந்து சரி பண்ணி கொடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து அந்த இதுக்கு வந்து இருக்குது. சரிங்களா. இது வந்து நம்ம வந்து நம்ம இந்திய மருத்துவ இதிலே வந்து கிடைக்கிது. அதை வந்து நீங்கள் வந்து வாங்கி பயன்படுத்துங்க. தகுந்த மருத்துவருடைய ஆலோசனையின் பேரில் எதனால் வந்து இருக்குது இந்த ஆண்குறி எழுச்சியின்மை. சரிங்களா. ஒன்று இரத்த கொதிப்பா அல்லது சக்கரை வியாதியா, ஹார்மோனல் இம்பேலன்ஸா, இது எல்லாத்தையும் டிசைட் பண்ண ஃபேக்டர் யார்? மருத்துவர் மட்டும்தான். அதனால் உங்கள் அருகில் உள்ள அரசு பதிவு பெற்ற 5.5 ஆண்டுகள் படித்து முடித்த பிஎஸ்எம்எஸ் பிஐஎம்எஸ் படித்த பட்டம் பெற்ற அருகில் உள்ள மருத்துவரை நீங்கள் அணுகுங்க. சரிங்களா. நீங்கள் என்கிட்ட தான் வரணுங்கிறத நான் எந்த பதிவுலையுமே நான் சொல்ல மாட்டேன். சரிங்களா. ஆமாம், நம்ம எல்லாரையும் நம்ம வந்து டேக்கிள் பண்ணி இதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அருகில் உள்ள இதில் இருக்காங்க, அவங்களும் எங்களை மாதிரி படித்தவர்கள் தான். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது முறையாக அரசு பதிவு பெற்ற மருத்துவர்களை நாடி சென்றீர்களா அவங்க வந்து இதுக்கான விளக்கமும் மருத்துவமும் கொடுப்பார்கள். அப்படி இல்லைனாலுமே இன்றைக்கி வந்து அரசாங்கத்தில் வந்து ஆயுர்வேத சித்த மருத்துவமனைகள் இருக்குது. அங்கே போனீங்கனாலே இதுக்கான சிகிச்சைகள் வந்து உங்களுக்கு இலவசமாகவே கிடைக்கும். அவங்ககிட்ட போனீங்கனாலே தக்க வழிகாட்டுதல் பேரில் வந்து உங்களுக்கு அந்த இது வந்து அவங்க இது பண்ணி கொடுப்பாங்க. வழக்கம் போல் நிகழ்ச்சியோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா லைக் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் எங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெல்ப் பண்ணுமாறு மிக
பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்கள் டாக்டர் குமார். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.